இந்த நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் பிளடட் ஸ்வாட் ஹவுண்ட் மாங்காவோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போட்டு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரோம் காம் அனிமே போடலான்னு. அந்த பிளானை லைட்டாக கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கினேன். அதுக்கான ஆல்டர்னேட்டான வே எப்படின்னு நான் இப்போ வந்துடும், கொஞ்ச நாளில் வீடியோ வந்துடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாஸ்கர்வில்லின்ற ஒரு ஃபேமிலியை பற்றி சொல்லுவாங்க. நம்ம பாஸ்கர்வில்னு வச்சுக்கலாம். ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கர்வில் ஃபேமிலி இருக்கு இல்லையா. இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹவுண்ட், அதாவது ஒரு வேட்டை நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்குது. அதாவது ஒரு மனுஷனோடவே பார்த்திங்கன்னா லாயலாக இருக்குது. அந்த லாயல்ட்டிக்காக அதுக்கு கிடச்ச ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டீமன் கிளான்ஸோட அசோசியேட் ஆகி வேலை செஞ்சதாக சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதாவது கொன்னுடுறாங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அதோட உயிரை கொடுத்து அதை வேலை செஞ்சுமே பார்த்திங்கன்னா அதை கொன்னுடுறாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா அதோட ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரேமே மாற்றி பண்ணிட்டுருவாங்க. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா அதை கொன்னதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கியோலட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கியோலட்டைனோ எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக தெரில. அதுக்காக பார்த்திங்கன்னா அவர் அமிச்சிட்டாங்களாம். அதாவது கியோலட்டைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வெட்டுவாங்க இல்லையா. அந்த மிஷினை தான் அப்படி சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹவுண்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு அது லாயல்ட்டியோடு இருந்துச்சோ அந்தளவுக்கு அதை நல்லா வச்சு செஞ்சுருப்பாருங்க. ஏன் ப்ரோ இதையே திரும்பி சொல்கிறீங்கன்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். இதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பேஸே பார்த்திங்கன்னா இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இதை திரும்பி பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஃப்ரேமை நான் இது கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அது பேக்ரவுண்டில் சொல்லுது. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன குழந்தைய பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. என்னோடய பாடி ரொம்பவுமே ஹெவியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னோடய சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ரொம்ப சத்தமாக இருக்குது. என்னது நான் நரகத்துக்கு வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்திங்கன்னா கத்துது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர்வில் ஃபேமிலியோட கிராண்ட் எஸ்டேட்டுன்ற ஒரு இடத்த பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக குழந்தைங்களாம் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் இன்சார்ஜாக இருக்கார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவர் தான் பாஸ்கர்வில் ஃபேமிலியோட பேட்ரியார்க்கு ஹியூகோ லீ பாஸ்கர்வில். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய்ங்க எதுக்கு தான் கத்துதுன்னே தெரியல. இங்கே ஒன்று கூட ஸ்பெஷலான சில்ட்ரனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எப்பயும் போல் இங்கே ட்ராஷ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஒரு குழந்தை மட்டும் அழுவாமல் இருக்குது. இந்த குப்பை ஏன் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. அப்போ இந்த பசங்கள்லாம் கிராடல் ஆஃப் ஸ்வாட்ஸ் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இவன் யோசிக்கிறான், அப்போ இவன் தான் முக்கியமான ஆளா ஹியூகோ பாஸ்கர்வில். இவன் தான் எல்லா விஷயத்துக்கு காரணமாக இருக்கான் போல். நான் விக்கிர் வேன் பாஸ்கர்வில். நான் ஒரு குழந்தையாக திருப்பி வந்திருக்கேன். என்னோடய பழைய வாழ்க்கையில் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுண்டாக வாழ்ந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவுமே புவர் என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரைனிங் எடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன். அதாவது எனக்கு கொடுத்த எல்லா மிஷனுமே கம்ப்ளீட் பண்ணேன். அசசினேஷன், இன்டெலிஜென்ஸ், ஆம்புஷ், த்ரெட்னிங், எல்லா மேட்டரையுமே நான் பண்ணேன். ஒரு ஹவுண்ட் என்னென்னா பண்ணாதோ அதை கூட நான் பண்ணேன். எல்லாம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்காக தான். அந்த பாஸ்கர்வில் ஃபேமிலியோட 7 ஃபேமிலிஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணேன். பட் அதனாலேயே என்னை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நான் எப்படி சைலண்ட்டாக இருக்க முடியும். அதே திருப்பி என்னால் இப்போ பண்ண முடியாது. நான் என்னோட ரிவெஞ்சை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த குழந்தை ரூபத்தில் கத்திட்டு இருக்காப்புல. என்னடா இந்த குழந்தை உடம்பு ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியலையே, இப்போதைக்கு என்ன அங்கே கூப்பிட்டு போயிடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ கிராடல் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்ற ஒரு இடத்த பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே தான் விடுவாங்க. அது ஒரு மேஸ் மாதிரி, அதாவது நம்ம இதில் டேம் ரீஇன்கார்னேஷன் பார்ப்போம்ல. அந்த ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இது. இந்த கத்திங்க இருக்க இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய போட்டுருவாங்க. அந்த குழந்தை தப்பிச்சு வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா லக்கி. இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஸ்டிக்ஸ் ரிவர் அப்படின்ற ஒரு லெஜெண்டரியான ஒரு ரிவருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் அதோட பாடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியில் முக்குவாங்க. அப்போ எவ்வளோ நேரம் அது இருக்கோ அதோட பாடி பார்த்திங்கன்னா அப்படியே அயனாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இதோட ரெக்குயர்மெண்ட்ஸே. ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவர் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அதே மாதிரி, அதாவது இந்த குழந்தை பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டிக்ஸ் ரிவருக்குள்ளே பார்த்திங்கன்னா விழுந்துருது.
ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ எப்படிடா இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயனா வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அவனுக்கு இருந்த அந்த காயம், அந்த ஸ்வாட்ஸில் இருந்த காயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மொத்தமே அவனுக்கு வந்து மாறுது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து மேலேயே போகக்கூடாது, ரொம்ப நேரம் ஆகணும். ஸோ என்னோடய பாடி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே போவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கீழே மூச்சு பிடிச்சிட்டு இருப்பான். மாஸ்டர் நம்ம சீக்கிரமாக அவனை வந்து தூக்கணும், எல்லாம் செத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அவன் வந்துட்டு ரிவர் வரைக்கும் வந்துட்டானா, ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பின்னாடி இருக்கவர் வந்து சொல்கிறாரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ பின்னாடி இருக்கிறவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பட்லர். ஸோ ஹெட் பட்லருன்றதோட பொசிஷனு. ஸோ பாஸ்கர்வில் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஹெட் பட்லர் தான் இவர். ஸோ பேர் வந்து ஜான் பேரிமோர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து முழுக ஆரம்பிச்சிருது. சுத்தமாக அவனால் முடியல. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த பையனை வந்து அவன் முழுக்கிட்டு இருக்கும் போதே நான் சாவ போகிறேன்னு கத்திட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி மேலே தூக்கிடுவார். தூக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த குழந்தைய, இவனால் வந்துட்டு ஸ்டிக்ஸ் ரிவரில் கூட வந்து தாக்கு பிடிக்க முடியுது. நான் வந்து இந்த தண்ணியை குளிச்சிட்டான் போல். அதுவும் இல்லாமல் அவனோட டீத் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்டீலால் மேடப் ஆஃப் ஆகிடுச்சு போல். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவனோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, அது வந்து யங் மாஸ்டர் விக்கிர் வேன் பாஸ்கர்வைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ விக்கிர், இவன் வந்துட்டு இவனை பார்த்தா நம்ம குடும்பத்தில் ஒரு கர்வமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் திருப்பியும் நம்ம ஹீரோ, அதாவது விக்கிர் வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னோடய கேனைன்ஸ் டீத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணும். அதாவது கேனைன்ஸ்ன்றது ஒரு பல்லு. ஸோ பல்லில் இருக்க ஒரு டைப் ஆஃப் பல்லு. ஸோ அந்த பல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ப் ஆகணும்னு பார்க்குறான். ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் வந்து ஒரு ஹவுண்டு. ஸோ அதனால் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து யோசிப்பான். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ரு வந்து காட்டுறாங்க. ஸோ ஹியூகோ லி பாஸ்கர்வெல் அவரோட சண்டை வந்து பார்த்திங்கன்னா விக்கிர் வேன் பாஸ்கர்வெல். ஸோ அதாவது அவரோட 8வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவுமே டேலண்டடாக இருந்தார். அதாவது அவர் வந்து ஜீனியஸ்லேயே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவுமே டேலண்டடாக இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே அவரோட ஃபேமிலியில் அவரை ஆர்டினரியாக தான் பார்த்தாங்க. ஸோ அப்படியே 20 ஏஜ். ஸோ 20 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவுமே எஸ்பியோனேஜாக அப்புறம் இந்த கான்குவெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதாவது அசாசினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 29 வயசு. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நம்ம வந்து டைரக்ட் லைனேஜ் படி நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிக்கிறார். ஸோ அப்படியே வயசு வந்து மாற்றுறாங்க. ஸோ 30 வயசு. ஸோ 30 வயசில் வந்து பார்த்திங்கன்னா டீமானிக் ரியலம் கிட்ட போகிற அந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணி கூட்டு போய் அந்த டீமன் கிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க வந்து போகிறாரு. ஸோ 35 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த எரா ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையில் வந்து வச்சுருக்காரு. ஸோ எந்த மான்சர்ஸுமே இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி போட்டுட்ருப்பார். அப்படியே 39 வயசு. ஸோ 39 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஈஸியாக ஒரு பெரிய வாரையே வந்து விக்ட்ரியாக வந்து மாற்ற முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் எல்லா விஷயத்தையுமே முடித்தார். ஸோ அடுத்து கடைசியாக 40 வயசு. ஸோ அவரோட 40 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிவார்டாக வந்து அவரோட லாயல்ட்டிக்காக அவரை கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அது என்ன சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்கெட் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடம் நர்சரி மாதிரியே இருக்குது. அப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ஸ்டிக்ஸ் ரிவர்லேருந்து தப்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இப்போ அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு லேடி வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ இந்த மேடம் வந்து ஏன் நம்ம பெட்டில் வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி பார்க்குறாரு அவர். ஸோ நான் வந்துட்டு ஏதோ ப்ரெசன்ட் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் உள்ளேருந்து வந்தது பிளடி மாம்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ சின்ன குழந்தைய கொல்றதுக்கு 2 மாம்பா வந்து அமுச்சு வச்சுருப்பாங்க. ஸோ 2 மாமாவோட கழுத்தையுமே பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து கொன்றுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து லைக் அவன் பாஸ்ட் லைஃப்பில் ஹவுண்டாக இருந்ததுனால இதெல்லாம் லாஜிக்கலி கரெக்டாக தான் வந்து இருக்கும். ஸோ உண்மையாகவே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க பாஸ்கெட்பாலில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து செத்து போன வைப்பர்ஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ அடுத்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவன் வந்து எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு. பட் ஆனால் அந்த ஹவுண்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன உண்மை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ யங் மாஸ்டர்ஸ், ஸோ எல்லாருமே நான் வந்து இன்றைக்கி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட லெவல்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட மானாவை இன்ஃப்யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாட் எக்ஸ்பர்ட்டாக மாற முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஸ்வாட் பிகினராக இருப்பீங்க. ஸோ போக போக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட ஃபார்மே வந்து நீங்கள் ஃப்ரீயாக மாற்றி ஸ்வாட் மாஸ்டராக வந்து மாற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு அவருமே அப்படி இருக்காரு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு யங் மாஸ்டர் விக்கர் வந்து திருப்பியுமே எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்காரு போல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ பின்னாடி வந்து அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஃபிசிக் வச்சுருக்கானாமே, 6 ரிவரில் 7 நிமிஷத்துக்கு மேலே இருந்தானா, நிறைய விஷயங்கள் வந்து நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான், இந்த ஹியூகோவை எப்படி கொள்வது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 3 பசங்களை வந்து காட்டுறாங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி ரேக்கிங், அதாவது புல்லிங் பண்ணுறானுங்க. ஸோ அவனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, 6 ரிவரில் நீ என்னென்னவோ பண்ணியிருக்கியாமே, ஸோ அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து புல்லிங் பண்ணுற மாதிரி வந்து பயங்கரமாக கேட்டுட்ருக்கானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியுது, ஸோ என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு பின்னாடி ஓடி வந்தவனுங்க தானே அவனுங்களோட பசங்களை மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட பேர் ஹை போரோ, லீ பாஸ்கர்வெல், மிடில் போரோ, அதுக்கப்புறம் லோ போரோ. ஸோ அவனுக்கு எல்லாருக்குமே 9 வயசு ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இவனுக்கு வந்தவனுங்களோட கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த வரானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்சல்யூட்லி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அவன் வந்துட்டு ஒரு ஹவுண்டு. ஸோ அவனோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அவன் வந்து எல்லாத்தையும் வச்சு செய்கிறான். ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வர வர அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொள்கிறான். ஸோ இப்போ சின்ன பையன்றதுனால ஃபைட் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் காட்ட மாட்டானுங்க. பட் போக போக பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து கடைசியாக என்ன சொல்லுவானா, ஏன்பா நிறுத்துங்கலாம் சொல்கிறாதீங்க, நான் வந்துட்டு முடிகிற வரையும் விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைக் ரொம்பவுமே சைக்கோபேத்தட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து இந்த கதை வந்து ரொம்பவே மாற ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து சூஸ் பண்ணேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.